நீங்க வந்து மறுபடியும் தான் சொல்றது ஊழல் அப்படின்றதெல்லாம் கூட இங்க வந்து மக்கள் அதை ஏத்துக்கிட்டு தைரியம் துணிவு இதுதான். உனக்கு பிரச்சனை வரும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ற அதுதான் ரைட்டா. அப்போ இவ்வளவு பெரிய அவமரியாதை நடந்திருக்கின்றது. நான் கேட்கிறேன், அப்ப முதலமைச்சர் பேசும்போது ஏன் எழுந்து நிக்கிறீங்க? அதே மாதிரி உட்காந்துருந்தா இங்க கேள்வியே இல்லை, அவ்வளவுதான். அப்பவும் அதே நினைவுகளில் ஆழ்ந்திருந்தாருன்னு முட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப மட்டும் ஏன் எழுந்துக்கிறீங்க? அப்ப முதலமைச்சர்னா நாங்க மரியாதை கொடுப்போம், நீங்க யாருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல இருக்குது. புதுவெளியில கேமரா முன்னாடியே விசிகா திருமாவளவனுக்கு வந்து இந்த மாதிரியான கேமரா முன்னாடியே அப்போ மத்த இடங்கள்ல பிளாஸ்டிக் அதான் சார் பிளாஸ்டிக் சேரு இதெல்லாம் நடந்திருக்குமோன்றது சார் நினைச்சோம். உண்மையிலேயே உள்ளபடியே நெஞ்சம் பார்க்கல. அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும், அவர் எப்படி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாரு, தன்னுடைய சீட்டு ஆர்குமெண்ட் எப்படி வச்சிருப்பாரு, எந்த இடம் வேண்டும் அப்படிங்கறத அவர் எப்படி சொல்லியிருப்பாரு, யாருக்கு சீட்டு கொடுக்கறோன்றத அவர் எப்படி பேசியிருப்பாரு, பல கேள்விகள் வருது சார். அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அவமரியாதையை தாங்கிக் கொண்டு இந்த கூட்டணி அப்படின்னா அப்ப கூட்டணிக்காக வந்து இப்ப திருமாவளவன் அப்படின்றது ஒரு தனி மனிதர் கிடையாதுங்க. ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை, நீங்க குறிப்பிட்ட ஜாதின்னு கூட சொல்ல வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாகத்தான் இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த மாதிரி அந்த இது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அவமரியாதை.